பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். ஞானமுள்ளவன் பலம் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற காரியங்கள் ஞானமுள்ள ஒரு மனிதன் பலம் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஞானம் இன்றைக்கும் இந்த ஞானத்தை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷமெல்லாம் அவருக்குள் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அதை தருகிறவராக இருக்கிறார். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே ஞானமாய் செயல்படுகிறவர்கள் எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவாங்க, எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கை செவையாக இருக்கும். அந்த ஞானத்தை இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தந்து உங்களுடைய வாழ்க்கையை சுவைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களை அவர் பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். உங்களை பலமுள்ளவர்களாக பாருங்கள். சில எதை கேட்டால் தெரியாதும்பாங்க, முடியாதும்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை உடைய ஞானத்தில் நிரப்பும் பொழுது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லது ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்ப ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் எழுதியிருக்கிறது ஐயா. ஆமென் தகப்பன். இன்றைக்கும் ஐயா அந்த ஞானத்தை தருகிற தேவன் நீங்கப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஞானத்தை நிறைத்து பயன்படுத்துங்க, ஒவ்வொரு பலமுள்ளவர்களாய் மாற்றுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய வாழ்க்கையை சுவைப்படுத்தி ஆண்டவரே உமக்கு சோதனையா. ஆமென் தகப்பனுடைய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்க வல்லமை இறங்கட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து முடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் அன்பு காய்மை துடிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.